கத்தோலிக்க திருச்சபையோட தலைவராக இருந்த போப்பினுடைய மறைவை தொடர்ந்து அடுத்த போப்பாக அடுத்த கார்டினல்ஸ்லாம் யார் தேர்வு செய்ய போறாங்கங்கிற கேள்வி ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் போப்பினுடைய இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வும் வேட்டிக்கன்ல பரபரப்பாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல போப்னா யார், அவர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார், சர்வதேச அரசியல்ல போப்பினுடைய பங்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். போப் அப்படிங்கிறவர் கத்தோலிக்க திருச்சபையோட மிக உயர்ந்த ஆன்மீக தலைவராக பார்க்கப்படுறாரு. இவர் ரோமோட ஆயர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. அதாவது பிஷப் ஆஃப் ரோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர். கத்தோலிக்க உலகத்தின் மீது ஆன்மீக தந்தையாகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சபையினுடைய வழிகாட்டியாகவும் தான் போப் பொதுவாகவே பார்க்கப்படுகிறார். உலகத்துல 1.3 பில்லியன் கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களுக்கான பிரதான உரிமையாளராக இருக்கக்கூடியவர் தான் போப். பீட்டர் அப்படிங்கிற, அதாவது செயின்ட் பீட்டர்ங்கிற இயேசுவினுடைய முதன்மை சீடரினுடைய வாரிசாகத்தான் போப்புகள் பார்க்கப்படுறாங்க. அதனாலதான் அதுக்கு ஒரு புனிதமான அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு அதிகமாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையையும் போப்புக்கு கொடுக்கறாங்க. சரி, இந்த போப்பினுடைய தேர்வு முறை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, போப் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மரபு வழி மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக நிகழ்வாதான் பார்க்கப்படுகிறது. இந்த தேர்வு எப்போ நடைபெறும்னு பார்த்தோம்னா, பதவியில் இருக்கக்கூடிய போப் இறந்துட்டாலோ அல்லது அவர் தன்னோட பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதாக அறிவித்தால், அதாவது ராஜினாமா செய்தா அந்த நேரத்துல தேர்தல் நடைபெறும். பொதுவாகவே வேட்டிக்கன்ல இருக்கக்கூடிய சிஸ்டின் சாப்பல் அப்படிங்கிற ஒரு சபையில தான் இது நடைபெறும். இது உலகத்தோட மிக புகழ்பெற்ற கலை மற்றும் ஆன்மீக தலங்கள்ல ஒன்றா பார்க்கப்படுது. சரி, தேர்தல்ல யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படிங்கிற விதிகளை பார்த்தோம்னா, 80 வயதிற்கு உட்பட்ட கார்டினல்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. இவங்க திருச்சபையில முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய உயர்நிலை பிஷப்புகளாக சொல்லப்படுறாங்க. தேர்வு நடைமுறைன்னு பார்த்தோம்னா, கார்டினல்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைக்கப்பட்டு, அதாவது வெளி உலகத்தினுடைய தொடர்பு இல்லாம அவங்களா சுயநிலையிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதை பொதுவா என்ன சொல்வாங்கன்னா, கான்க்ளேவ் அப்படிங்கிற நடைமுறையில உட்படுத்துறாங்க. அதாவது அவர்களுக்கு பல சுற்றுகளாக ஒருத்தர் தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா, 3/2 பங்கு பெரும்பான்மை பெறக்கூடியவங்க தேர்வு செய்யப்பட்டால் அவங்க அடுத்து இருக்கக்கூடிய போப்பாக பொறுப்பேற்பாங்க. அந்த போப்புக்கான நிறைய நடைமுறைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபாலோ பண்ணப்படும். பண்டைய காலங்களில் இந்த போப் தேர்தல் முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும், அதாவது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம்னா, திருச்சபை அப்படிங்கிறது புதிதாக வளர்ந்திருந்த ஒரு காலகட்டமாக சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பிஷப்புகள் எல்லாம் இணைந்துதான் ஒருத்தரை நம்பிக்கை அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் தொடக்க நிலை தேர்வு அப்படிங்கிறதாக போப் தேர்வுல இருந்தது. அதன் பிறகு அரசியல் தலையீடு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல 5 முதல் 10ஆம் நூற்றாண்டு காலத்துல தலை தூக்குது. அப்போ கிறிஸ்தவ பேரரசுகள் போப் தேர்தலில் தலையிட்டாங்க. திருச்சபையோட சுதந்திரம் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு 1059 போப் நிக்கோலஸ் 2ஆம் காலகட்டத்தில் தான் மாற்றத்தை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது கார்டினல்ஸ் மட்டுமே தேர்தலில் பங்கேற்கிறதுக்கான உரிமையை பெற்றாங்க. வேற யாருக்கும் அந்த உரிமை அப்படிங்கிறது வழங்கப்படலை. இது தேர்தலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு முறையா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் இது முற்றுப்புள்ளியாகவும் பார்க்கப்பட்டது. இந்த கான்க்ளேவ் முறை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது தேர்தலை தாமதப்படுத்தாம முடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறையாக சொல்லப்படுது. பொதுவா ஒரு போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒப்புதல் கிடைக்கப்படலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது அடிப்படையாக தெரிந்த செய்தி. இப்போ கார்டினல்ஸ்லாம் அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல வாக்குப்பதிவு செய்யறது அப்படிங்கிறத இந்த முறை அப்படி கட்டாயமாக்குனுச்சு. அதனாலதான் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல முக்கிய நபர்களாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 256 கார்டினல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இந்த தேர்வு முடிந்ததும் சிஸ்டின் சாப்பல் இருக்கு இல்லையா, அது மேல ஒரு வெள்ளை புகை வெளியேறக்கூடிய காட்சி வரும். அப்படி வரும்போது புதிய போப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக இந்த புகை அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, லத்தீன் மொழியில ஹெபேமஸ் பாப்பம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. அதாவது நாங்க எங்களுக்கான ஒரு போப்பை பெற்றுவிட்டோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும். ஒரு புதிய போப்பு அதுக்கான பெயரையும் தனது முதல் உரையையும் அவர் வழங்க வேண்டும். அந்த பெயர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் தான் புதிய போப் அப்படிங்கிற அறிவிப்பும் உடனடியாக வெளியாகும். 2013ஆம் ஆண்டுல பெனடிக்ட் 16ஆக இருந்த
போப் 600 ஆண்டுகள்ல முதன்முறையாக பதவியை ராஜினாமா செய்தவராக பார்க்கப்படுறாரு. அவருக்கு பின்னாடி தான் போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டாரு. இவர் முதல் லத்தீன் அமெரிக்க போப் அப்படிங்கிற சிறப்புடையவராக இருக்கிறார். இதுவரைக்கும் ஐரோப்பாவை சேர்ந்தவங்க தான் போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த நிலையில அவர் ஒரு சிறப்பு தன்மையோட தேர்ந்தெடுக்கப்பட்டதும் கூடுதல் அம்சமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய காலத்துல அவர் ரொம்ப மக்களோட நெருக்கமா, நட்பா, அடக்கமான ஒரு போக்குட நடந்து கொண்ட போப் அப்படிங்கிறதும் அவர் பற்றின ஒரு சிறப்பு தகவலாக இருக்கு. சரி, போப் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்காத தகவல்கள் ஏதாவது இருக்காங்கிற கேள்வி எழலாம். என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் இதுல நம்ம விட்டு போயிருக்கோம் அப்படின்னா, பொதுவா ஒரு போப் இறந்த பிறகு புதிய போப் தேர்வு செய்யப்படுற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, இந்த இன்டரிம் பேரும், அதுல பாப்பல் இன்டர்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேட் வேக்கினேட் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தற்காலிகமாக அந்த பொறுப்பை வகிப்பாரு, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, இது மாதிரியான பொறுப்புகளை வகிப்பாரு. இதுவே உலகத்தோட மிகச்சிறந்த சமய நிர்வாக மாற்றத்தின் சீர்திருத்தத்துக்கு உதாரணமா பார்க்கப்படுது. அதாவது தற்காலிகமாக ஒரு தலைவர் அந்த பொறுப்புல வகிக்கக்கூடியத மாற்றி அமைக்கப்பட்டதும் போப்பினுடைய இந்த பீரியடுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல திருச்சபையினுடைய தலைமை செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. மாறாக போப் சீல் அப்படிங்கிறது உடைக்கப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், போப்பினுடைய சீல் அப்படிங்கிறது ரிங் ஆஃப் தி ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லப்படுது, பாப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிங் அப்படிங்கிறது தான் அவருக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. இந்த முத்திரையை இனிமே யாருமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில தான் ஒரு போப்பினுடைய இறப்பிற்கு பிறகு இந்த மோதிரமானது உடைக்கப்படுது. வேட்டிகனோட நீண்ட கால வரலாற்றுல பெரும்பாலான போப்புகள் அப்படிங்கிறவங்க நான் குறிப்பிட்ட மாதிரி ஐரோப்பாவை சேர்ந்தவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் போப் பிரான்சிஸ் இதுல தனித்துவம் பெறாரு அப்படின்னா, இவர் முதல் லத்தீன் அமெரிக்க போப்பாக பார்க்கப்படுறாரு. அதாவது அர்ஜென்டினாலேருந்து வந்த ஒரு போப்பாக இவர் பார்க்கப்படுறாரு. என்னதான் ஒரு ஆப்பிரிக்க போப்பும் ஒரு ஆசிய போப்பும் என்பதற்கான எதிர்பார்ப்புகள் பல ஆண்டுகளா இருந்தாலுமே சீரான பரவலோட இது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. சரி, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில இருந்து இவான் டியாஸ் அப்படின்னு கார்டினலா இருந்தவர். இவர் கூட 2005ல போப்பா தேர்வு செய்யறதுக்கான ஷார்ட் லிஸ்ட்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சிரியாவில் பிறந்த போப் 3ஆம் கிரிகோரி 741ஆம் ஆண்டு இறந்ததுக்கு அப்புறமா ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் போப் பதவியில இருந்ததில்லை அப்படிங்கிறது வரலாறு. போப்போட பணிங்கிறது வெறும் ஆன்மீகம் மட்டும் சார்ந்தது அப்படிங்கிறது இல்லைங்க. சமூக நீதி, வறுமை ஒழிப்பு, பூமியை பாதுகாக்கிறது, அணு ஆயுத எதிர்ப்பு, உலக அமைதி, இன்னைக்கு நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள், இது எல்லாவற்றிற்கும் உலக அளவிலான நீதி மிக்க ஒரு குரலாகத்தான் போப்பினுடைய குரல் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. குறிப்பா போப் பிரான்சிஸ் தன்னுடைய காலகட்டத்தில் கிளைமேட் கிரைசிஸ் பத்தி நிறைய விஷயங்களை எடுத்துரைத்திருக்காரு. ஐநா சபையில அவர் அதுக்காக ஒரு உரையை வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னதான் ஒரு மதம் சார்ந்த தலைவராக அவர் பார்க்கப்பட்டாரும் வெறும் ரிலீஜியஸ் ஃபிகரா மட்டுமே இல்லாம மாரல் டிப்ளமேட்டாகவும் அவர் இருந்திருக்காருங்கிறது அவருடைய நடவடிக்கைகள் மூலமா தெளிவாக இருக்கிறதா நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, சர்வதேச அரசியல்ல போப்பினுடைய செயல்பாடுகள் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா, அதுக்கான நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு வரலாற்றை பார்த்தோம்னா, அமெரிக்கா மற்றும் கியூபாக்கு இடையில உறவுகளை மீட்டமைக்கிறதுக்கான முக்கிய பொறுப்பை 2014ல போப் பிரான்சிஸ் மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கியூபா இடையில கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலான உறவின் பிரிவை மீட்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கிய பங்கா போப் இருந்தாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதுதான் அவரை முதன்மை அரசியல் சாதனைகள்ல மிக முக்கியமானவராக கருதப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. அடுத்ததான் சீனாவில் பிஷப் நியமன ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2018ல் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ போப் பிரான்சிஸ் சீனாவோட கத்தோலிக்க பிஷப்புகளை நியமிக்கும் முறையை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாரு. இது சீனாவோட கத்தோலிக்க சமுதாயத்தோட நிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியா கருதப்படுகிறது. அதாவது வேட்டிகன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த மரபுகளுக்கு ஒப்புதல் அளித்ததுங்கிறதும் மிக முக்கிய ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. அதன் பிறகு பார்த்தோம்னா, யுக்ரைன் மற்றும் ரஷ்யாக்கு இடையிலான போர் 2022ல் தொடங்கப்பட்ட இந்த போர்ல யுக்ரைன் ரஷ்யா தாக்குதல் தொடங்கிய போதே போப் பிரான்சிஸ் 2 நாடுகளுக்கும் இடையில சம உரையாடல் வேண்டும் அப்படிங்கிறத ஊக்குவிச்சாரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அமைதிக்கான முயற்சிகள்ல கூட அவர் ஈடுபட்டார். பிரதமர் அப்புறம் ட்ரம்பின் அகதிகள் நீக்க திட்டம் மீது விமர்சனம் முன்வைத்த போப் பிரான்சிஸ் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதாவது
முன்னாள் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தபோது அந்த அகதிகள் நீக்க திட்டம் அப்படிங்கிறது பெரிய நெருக்கடியா இருந்தது. அதைத்தான் தன்னுடைய விமர்சனத்திலேயே போப்பும் குறிப்பிட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில் அகதிகள் மற்றும் அகதிகளோட உதவி நிறுவனங்களுக்கு அவர் ஆதரவு வழங்கினாரு. மீண்டும் ட்ரம்ப் இந்த விஷயத்தை எப்படி அணுக போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. அடுத்தபடியா பார்த்தோம்னா மல்டி டாலர்ல அரசியல் மற்றும் உலக அமைதிக்காக போப் பிரான்சிஸ் பல துறை சார்ந்த நிகழ்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அதுவுமே இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது. உலக அமைதிக்கான முயற்சிகள்ல போப் முன்னெடுத்த பங்கெடுப்பு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய போப்புகளுக்கு அந்த பொறுப்பை எப்படி மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. மிகவும் பழமைவாதியாக இருந்த போப் பிரான்சிஸ் பல முன்னேற்றங்களுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டது அப்படிங்கிறது தான் அவருடைய இறப்புக்கு பிறகும் அவருடைய காலகட்டத்தில் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளாக பார்க்கப்படுது.